السلام عليكم ورحمة الله وبركاته. الصلاة والسلام على رسوله الكريم. அம்மா பாத். பசிக்கின்ற மனிதனுக்கு ருசிக்கின்ற உணவை கொடுத்து ரசிக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும். மேலும் அல்லாஹுடைய நூறிலிருந்து பிரிந்து இவ்வுலகிற்கு வருகை தந்து நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டி சென்ற எம்பெருமானார் நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சென்ற பகுதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மதீனாவாசிகளுக்கும் மத்தியில் அக்கபா என்ற இடத்துல போடப்பட்ட உடன்படிக்கையை பற்றி அதனுடைய முடிவுகளை பற்றி நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த பகுதியில் அல்லாஹ் தஆலா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத் செய்யும்படி கட்டளையிட்டான். அதை தொடர்ந்து ரசூலுல்லாஹ் எவ்வாறு ஹிஜ்ரத் செய்கிறாங்க, எப்படியெல்லாம் தன் தோழர்களை ஹிஜ்ரத் செய்கிறாங்க, அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். ஹிஜ்ரத் அப்படின்னா என்னன்னா, இந்த உலக ஆதாயங்கள் எதுவுமே இல்லாமல் தான் சம்பாதித்த சொத்துக்கள் செல்வங்கள் இது எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹுக்காகவும் ரசூலுக்காகவும் தன்னுடைய சொந்த இடத்தையும் சொந்த ஊரை விட்டுட்டு வேற ஒரு ஊருக்கு போய் அங்கே போய் நம்ம இருக்கிறது தான் ஹிஜ்ரத். அங்கே போய் நம்ம இருக்கோனாலும் அந்த ஊரில் நம்ம இஸ்லாம் புதுசாக நம்ம போகிறோம், அந்த இடத்துல நமக்கு என்ன சிரமங்கள் வரும், என்ன கஷ்டங்கள் வரும், அதை பற்றி யோசிக்காமல் முழுக்க முழுக்க அல்லாஹுக்காகவும் ரசூலுக்காகவும் சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. அதை நாடு துரத்தல்னு சொல்லுவாங்க. இந்த ஹிஜ்ரத்தின் போது சஹாபாக்களும் ரசூலுல்லாஹும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகிறாங்க. இதை தெரிஞ்ச குறைஷ் காஃபிர்களுக்கு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. ஏன்னா மதீனாவுக்கு நம்ம சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் போயிட்டாங்கன்னா முஸ்லீம்களுக்குன்னு தனி நாடு, முஸ்லீம்களுக்குன்னு தனி இடம், அப்படி முஸ்லீம்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டா எங்கே நமக்கு எதிராக திரும்பிடுவாங்களோ அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு. அதனால் ஹிஜ்ரத் செய்யக்கூடிய சஹாபாக்களை தடுக்கிறதுக்கு பல திட்டங்களையும் சூழ்ச்சிகளையும் செய்கிறாங்க. அப்படிதான் அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த அக்கபா இரண்டாம் அக்கபா உடன்படிக்கைக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஹிஜ்ரத் செய்கிறாங்க. அப்படி செய்யும் இந்த குறைஷ் காஃபிர்கள் சும்மா இல்லை. அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹிஜ்ரத் செய்கிறாங்க. யாரோட? தன்னுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோடையும் தன்னுடைய சிறு குழந்தையோடவும் போகிறாங்க. அப்படி போகும்போது அபு சலமா ரலியல்லாஹு அவங்களுடைய மனைவி குடும்பத்தினர் உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்களுடைய தாய் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வேணா எங்களை புறக்கணிச்சிருக்கலாம், ஆனால் நீ ஹிஜ்ரத் செய்யும் போது என்னுடைய மகள்லையும் நீ ஊர் கூட்டிட்டு திரிந்து நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி கணவன் கிட்ட இருந்து மனைவி பிரிச்சிடுறாங்க. இதை பார்த்து அபு சலமா ரலியல்லாஹு அவங்களுடைய குடும்பத்தினர் இந்த குழந்தை என்னுடைய மகனுக்கு பிறந்ததுன்னு சொல்லி உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்க கிட்ட இருந்து தன்னுடைய குழந்தையை பிரித்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ தன்னுடைய கணவனையும் இழந்து குழந்தையை இழந்து உம்மு சலமா ரலியல்லாஹு ரொம்ப தனிமையில் இருக்காங்க. தினமும் காலையில் ஆயிடுச்சுன்னா அப்தஹ் அப்படின்ற இடத்துல மாலை வரைக்கும் இருப்பாங்க. மாலை வரைக்கும் அழுது அல்லாஹ்கிட்ட துவா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது பாரியா அவங்களோட வாழ்க்கையில் 1 வருடம் ஃபுல்லாக கழியுது, அழுது. இப்போ இவங்களோட நிலைமையை பார்த்து உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்களுடைய குடும்பத்தினருக்கு பரிதாபம் ஏற்படுது. அப்படி பரிதாபம் ஏற்பட்டு சொல்கிறாங்க, நீ உன்னுடைய கணவன் கூட போய் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க கணவன் குடும்பத்துக்கிட்ட இருந்த அந்த குழந்தையும் அவங்க வாங்கி உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்றாங்க. இப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு கால்நடையா மதீனாக்கு நடந்து போகிறாங்க. போகும்போது தன்ஈம் அப்படின்ற இடத்துல அவங்க தன்ஈம் என்ற இடத்துல போகும்போது உஸ்மான் இப்னு தல்ஹா இப்னு அபு தல்ஹா ரலியல்லாஹு அவங்கள சந்திக்கிறாங்க. அப்போ உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அவங்க மேலே ரொம்ப பரிதாபப்பட்டு உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்கள ரொம்ப பாதுகாப்பாக கூஃபால கொண்டு போய் விடுறாங்க. அவங்க போய் விட்டுட்டு சொல்கிறாங்க, அல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்வான், இங்கே தான் உங்களுடைய கணவர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக துவா செஞ்சுட்டு அங்கேருந்து மக்கா திரும்பிடுறாங்க தல்ஹா ரலியல்லாஹு இவங்களுக்கு. இப்படி இதை தொடர்ந்து இன்னும் நிறைய சஹாபாக்கள் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹிஜ்ரத் செய்யும் போது அந்த குறைஷ் காஃபிர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சுஹைபே நீ மக்காவுக்கு வரும்போது ரொம்ப ஏழையா உன்கிட்ட எந்த செல்வமும் கிடையாது, ஆனா நீ எப்போ எங்ககிட்ட வந்தியோ அப்பவே உனக்கு செல்வங்கள் அதிகமாச்சு, அதனால நீ இப்போ செல்வத்தோட போடலான்னு நினைக்கிறியா, நாங்க விட மாட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த செல்வங்கள் எல்லாம் நான் எடுத்துக்காம உங்ககிட்டே கொடுத்துட்டு போயிட்டேன், என்னை ஹிஜ்ரத் செய்ய விடுவீங்களான்னு கேட்கறாங்க. அப்ப அந்த குறைஷ் காஃபிர்கள் சொல்றாங்க ஆமான்னு சொல்றாங்க. அப்ப சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹுக்காகவும் ரசூலுக்காகவும் அவங்க சம்பாரிச்ச சொத்துக்கள் எல்லாம் அந்த குறைஷ் காஃபிர்கள்ட்ட விட்டுட்டு
அவங்க வந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்கிறாங்க. அவங்க மதீனாக்கு போனோடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மதீனாக்கு வந்ததுக்கப்புறம் இந்த செய்தி வந்து ரசூலுல்லாஹ்க்கு வருது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷுஐப் ரலியல்லாஹு அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, ஷுஐப் லாபம் அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, யாரெல்லாம் இந்த உலகத்தில் இந்த உலக ஆதாயங்கள் எல்லாம் விட்டுட்டு அல்லாஹுக்காக ரசூலுக்காகவும் இருக்காங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் மறுமையில் எண்ணிலடங்க கணக்கில்லாத கூலியை வந்து தருவான். இன்னும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு 3 பேரும் நண்பர்கள். இவங்க 3 பேரும் ஒரு இடத்த முடிவு செஞ்சு நம்ம இந்த இடத்துக்கு வந்து இங்கேருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்யலான்னு முடிவு செய்கிறாங்க. அப்படி முடிவு செஞ்ச அந்த இடத்துக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேர் தான் வராங்க. ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு வரல. ஏன்னா அவங்களுடைய குடும்பத்தினர்கள் அவங்கள கட்டி போட்டு சங்கிலியால் அடைச்சி வச்சிடறாங்க, கைதி மாதிரி நடத்துகிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருக்கும்போது மதீனாக்கு கிளம்புறாங்க. அப்போ கரெக்டாக ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய அபு ஜஹலும் ஹாரிஷ் அப்படின்றவங்களும் வராங்க. வந்து ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஐயாஷே உம்முடைய தாய் வந்து நீ உன்னை பார்க்குற வரைக்கும் தலை வார மாட்டேன், இன்னும் அந்த வெயில்ல இருந்து நான் நிழலுக்கு ஒதுங்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் இட்டிருக்காங்க, வெயில நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு மனசு மாறுது, நம்ம தாயை போய் பார்க்கணும், தன்னுடைய தாயை காப்பாற்றணும்னு. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஐயாஷே இவங்க உன்னை இந்த தீன்ல இருந்து திருப்புறதுக்காக இப்படி செய்கிறாங்க, நீ நம்பாத போகாதன்னு சொல்றாங்க. ஆனா ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்னுடைய தாயுடைய சத்தியத்தை நான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க போறன்னு முடிவு எடுத்துட்டீங்க, இந்த ஒட்டகத்தை எடுத்துட்டு போங்க, இந்த ஒட்டகம் ரொம்ப புத்திசாலியான ஒட்டகமா இருக்கும், இது நீங்க எடுத்துட்டு போங்க, இந்த ஒட்டகத்தை விட்டு நீங்க கீழே இறங்கவே கூடாது. அப்படி உங்களுடைய கூட்டத்துல இருந்து உங்களுக்கு ஏதாவது தொல்லை, உங்களுக்கு ஏதாவது வந்து சண்டை பயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்து இந்த ஒட்டகத்தை வச்சு திரும்பி வந்துடலான்னு சொல்றாங்க. இதை கேட்டவன ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு ஒத்துக்கிட்டு அந்த ஒட்டகத்தை எடுத்துட்டு போறாங்க. போற நடு வழியில அபுஜஹல் சும்மா விடுவானா, அவனுடைய அந்த கிரிமினல் மைண்டை யூஸ் பண்ணி சொல்றான், ஐயாஷே என்னுடைய ஒட்டகத்தில் நான் பயணம் செய்கிறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு, நான் வேணா உன்னுடைய ஒட்டகத்தில் உன்னோட நான் வந்து பயணம் செய்வேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு ஒத்துக்கிறாங்க, ஏன்னா தன்னுடைய சகோதரன் அல்லையவா, ஒத்துக்கிறாங்க. அப்போ அபுஜஹல் ஏறுவதற்காக அந்த ஒட்டகம் உட்காருது. அப்போ அபுஜஹலும் ஹாரிஷும் ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மேலே பாஞ்சு அவங்கள வந்து சங்கிலியால் கட்டி வச்சிடறாங்க. சங்கிலியால் கட்டி வச்சு அவங்க மக்காவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவள் மக்காவாசிகள் இருக்கும்போது அபுஜஹல் வந்து சொல்கிறான், நான் இந்த முட்டாள் கிட்ட நடந்துக்கிட்ட மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முட்டாள்கள் கிட்ட நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றான். யார முட்டாள்கள்னு சொல்றான்? நபி தோழர்கள், சஹாபாக்கள், தீனுக்காகவும் ரசூலுல்லாஹ்காகவும் அல்லாஹ்காகவும் தான் உயிரை தியாகம் செய்யக்கூடிய சஹாபாக்கள்களை வந்து அப்படி சொல்றான். உடனே இவங்க சங்கிலியில கட்டி ஒரு இடத்துல அடைச்சி வச்சிடறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சிடறாங்க. சில காலம் வந்து இவங்க 2 பேரும் ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹுவும் ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் குறைஷி காஃபிர்கள் கிட்ட கைதிகளா தான் இருக்காங்க. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சு போனதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் தன்னுடைய தோழர்கள் கிட்ட கேட்குறாங்க, யார் மக்காவுக்கு போயிட்டு ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் காப்பாற்றி கூட்டிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அல் வலீத் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து முன் வராங்க. யா ரசூலுல்லாஹ் நான் போய் அவங்க 2 பேரும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வராங்க. யாருக்கும் தெரியாம அல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து மக்காக்குள்ள வராங்க. மக்காக்குள்ள வந்து முதல்ல அந்த 2 சஹாபி எந்த இடத்துல வந்து அடைக்கப்பட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் மாலை ஆனதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம அவங்க வந்து செவ்வறு எகிரி குதிச்சு அவங்க 2 பேரையும் காப்பாத்தி ஒட்டகங்களை ஏற்றி மதீனாக்கு வந்து கொண்டு போறாங்க. இப்படியெல்லாம் வந்து தொடர்ந்து சஹாபாக்களுக்கு வந்து தொந்தரவுகள் கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த நிலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, ஹிஜ்ரத் செய்யும்போது கட்டளையிட்டது. ரசூலை எப்படி சொல்றாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அறிவிக்கிறாங்க, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, நீங்க ஹிஜ்ரத் செய்யக்கூடிய இடம், அதாவது அந்த மதீனா நகரம் எனக்கு கனவுல காட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னோன்னே ஏனைய சஹாபாக்கள் எல்லாருமே ஹிஜ்ரத்துக்காக வந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாக்கு போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வுடைய உத்தரவுக்காக காத்திருக்காங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அந்த
ஹிஜ்ரத்துக்கு தயாராகும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கொஞ்சம் காத்திருங்க, எனக்கு அனுமதி வரும், நான் நம்புறேன்னு சொல்லும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நீங்க வரும் நம்புறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமான்னு சொன்னவனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நானும் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் இந்த குறைஷி காஃபிர்கள் இருக்காங்களே, அவங்க சும்மா இல்லை, அவங்க ஏன்னா இந்த மதினா நகரம்ங்கிறது ஒரு பொதுவான நகரம், பெரிய நகரமா இருக்கு. இந்த மதினா நகரத்துல தான் எல்லா மக்களும் வியாபாரத்துக்காக போகணும். தாயிஃபா இருக்கட்டும், தாயிஃபை சுற்றியுள்ள நகரங்கள், இல்லை மக்கால இருந்து நம்ம ஷாமுக்கு போகணும், யமனுக்கு போகணும், எல்லாமே மதினா நகரத்தை தாண்டி தான் போயாகணும். அது மட்டும் இல்லாமல் சில காலங்கள் இந்த மதினா நகரத்துல நிறையா போர்களும் சண்டைகளும் நடந்தது. அதனால அங்க இருக்கக்கூடிய மதினாவாசிகள் போரையும் சண்டை விரும்ப மாட்டாங்கன்னு குறைஷிகள் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனா மதினாவாசிகள் எப்படி ரசூலுல்லாஹ் மேல ரொம்ப பிரியம் வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க கூட தயாரா இருந்தாங்க. இதெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம எப்படியாவது இவங்களை தடுக்கணும், முஸ்லீம்களை அடியோடு அழிக்கணும்னு இந்த குறைஷி தலைவர்கள்லாம் முடிவு செஞ்சுட்டு தாருன் நதுவாக்கு போறாங்க. தாருன் நதுவானா அந்த குறைஷி தலைவர்கள்லாம் ஏதாவது ஒரு விஷயத்த பேசணும்னா ஒன்று கூட இடம் தான் அந்த தாருன் நதுவான்னு சொல்லப்படும். அந்த தாருன் நதுவாக்கு போறாங்க. அந்த தாருன் நதுவால எல்லாரும் வராங்க. அந்த தாருன் நதுவால எல்லா தலைவர்களும் வராங்க. மஹ்சூம் கிளையில இருந்து அபு ஜஹலும், அப்து ஷம்ஸ், அப்து மனாஃப் கிளையிலிருந்து உத்துபா, ஷைபா, அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இவங்கெல்லாம் வராங்க. அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சமயத்தில் முஸ்லீமா இல்லை, ஆனால் பிறகு இஸ்லாத்தை ஏற்று சஹாபாக்கள்ல ஒருவராக மாறிடுறாங்க. இவங்க எல்லாம் ஒன்று கூடுறாங்க. இவங்கெல்லாம் ஒன்று கூடி பேசிட்டு இருக்கும் போது ஒரு வயோதிக ஒரு கிழவன் வராங்க. அந்த வயோதிகன் கிழவனை பார்த்து இந்த குறைஷி காஃபிர்கள் இருக்காங்களே, அவங்க கேட்குறாங்க, நீங்க யார், எந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு கேட்கும்போது, நான் நஜ்து திசையிலிருந்து வரேன், நீங்க பேசக்கூடிய இதுல நான் என்னுடைய யோசனைகள் கருத்துக்களை சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லும் போது இந்த குறைஷி தலைவர்களும் ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு அவங்கள உட்கார வைக்கிறாங்க. அந்த கோத்திரத்துல இருந்து அதுல ஒருத்தவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி அவங்கள நம்ம எல்லாம் ஊரை விட்டு, முஸ்லீம்களையும் ரசூலுல்லாஹையும் ஊரை விட்டு ஒதுக்கிடுவோம், அவங்க என்ன பண்ணா நமக்கு என்ன, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த நட்புணர்வை நம்ம பாதுகாத்து கொள்வோம்னு சொல்றாங்க. இது கேட்டவனே அந்த நஜ்து கூட்டத்துல அந்த கிழவன் சொல்றான், அவங்கள நம்ம வேற ஒரு இடத்துல விட்டுட்டோம்னா அந்த இடத்துல அவங்க போய் தீன பரப்புவாங்க, ஒரு பெரிய பெருங்கொண்ட கூட்டத்தோட குறைஷி இருக்கக்கூடியவங்களை எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னொருத்தவங்க சொல்றாங்க, இன்னொருத்தவங்க அந்த கூட்டத்துல இருந்து சொல்றாங்க, நம்ம அவங்களை சங்கிலியால பிணைச்சு கட்டி வச்சிருவோம், யாரா ரசூலுல்லாவை பிணைச்சு வச்சிருவோம், அப்படி பிணைச்சு வச்சுட்டு அவங்க இறக்குற வரைக்கும் சாப்பாடு தண்ணி நம்ம கொடுக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு அந்த நஜ்து தேசத்துல இருந்து சொல்றாங்க, நீங்க இப்படி பண்ண அவங்களுடைய தோழர்கள் இருக்காங்களே சஹாபாக்கள், அவங்க அவங்களுக்கு எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு போயிருவாங்க, இதுவும் சரியில்லைன்னு சொல்லும் போது அபுஜஹல் சொல்றான், நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன், என்னோட யோசனை உங்க யாருக்குமே வந்திருக்காதுன்னு சொல்றான். அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த பெருந்தலைவர்கள் கேட்கறாங்க, அபுல் ஹிக்கமே என்ன யோசனை, ஏன்னா இவனுடைய தாய் இவங்களுக்கு வச்ச பேர் அபுல் ஹிக்கம், அறிவாளியின் தந்தை. ஆனா ரசூலுல்லாஹு சஹாபாக்களும் இவன் ஒரு அறியாமை காலத்துல அறியாமையான விஷயங்கள்ல இருக்காளே, அதனால அபு ஜஹல் அறியாமையின் மடையர்களின் தந்தை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்ப அந்த குறைஷி தலைவர்கள் கேட்கறாங்க, அபுல் ஹிக்கமே உனக்கு என்ன யோசனை சொல்லுங்கன்னு கேட்கும்போது அபு ஜஹல் சொல்றான், என்ன சொல்றானா, ரசூலுல்லாஹி நம்ம கோத்திரத்துல இருந்து ஒவ்வொரு வாலிபர்கள் நம்ம தேர்ந்தெடுப்போம், அந்த வாலிபர்களுடைய கைகள்ல கூர்மையான வாளை கொடுப்போம், நம்ம ஒரு நேரத்தை முடிவு செஞ்சு ரசூலுல்லாஹ் வெளியில வரும்போது அவங்க மேல பாஞ்சு நம்ம அவங்களை கொலை செஞ்சிருவோம்னு சொல்றான். அப்படி சொன்னோடனே அந்த நஜ்து தேசத்துல இருந்து அந்த கிழவன் இருக்கான்ல, அவன் சிரிச்சு சொல்றான், இதுதான் சிறந்த யோசனை, இதை செய்யுங்கன்னு சொல்றான். யார் அந்த நஜ்து தேசத்துல இருந்து அந்த கிழவனா, வேற யாரும் இல்லை, ஆலமே அருவாஹ்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா செய்யும் சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டான். அப்ப கட்டளை இடாம
கியாமத் வரைக்கும் வரக்கூடிய எல்லா முஸ்லிம்களையும் வழிகெடுப்பேன், யாரையும் சொர்க்கத்துக்கு போக விட மாட்டேன், என்னோட எல்லாரையும் நான் நரகத்துக்கு கூட்டிட்டு போவேன் அல்லாஹ்கிட்டே சத்தியமிட்டு இந்த உலகத்துக்கு வந்தாலே ஷைத்தான், அவன்தான் ஒரு வயோதிகனான தோற்றத்துல வந்து இந்த மாதிரியான யோசனைகள் ரசூலுல்லாஹ்க்கு எதிராக வந்து கொடுக்குறான். எல்லாரும் இதை ஒத்துக்கிட்டு நம்ம எப்படியாவது இதை செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கலைஞ்சு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாரும் எப்பவும் போல செஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் எப்பவும் போல அன்றாட வேலைகளை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாருடைய யோசனை என்னன்னா, நம்ம வந்து இது வெளிக்காட்டிக்க கூடாது, நம்ம இப்படி யோசனை வச்சிருக்கோன்னு யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் அப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வராங்க. இது அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ்க்கு வஹீன் மூலியமா காட்டி கொடுத்துட்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தவொடனே அல்லாஹ் உங்களுக்கு மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்யும்படி கட்டளை இட்டுட்டான், அனுமதி கொடுத்துட்டான்னு சொல்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டை தேடி போறாங்க. அவங்க வீட்டை தேடி போகும்போதே ஒருத்தர் வெளியில இருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட சொல்றாங்க, இதோ உங்களுடைய நபி தோழர் ரசூலுல்லாஹ் வந்து முகத்தை மறைச்ச மாதிரி வராங்கன்னு சொல்லும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எழுந்து சலாம் சொல்லி அவங்க வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிடுறாங்க. இந்த விஷயத்த சொல்லும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நாங்க எங்களுடைய வீட்டுல அமர்ந்திருந்தோம், அப்ப ரசூலுல்லாஹ் எங்க வீட்டுக்கு வர நேரமே கிடையாது, வழக்கமா வர நேரம் வேற. இப்ப வந்தவனே அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நிச்சயமா ரசூலுல்லாஹ் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் அவங்கள வரவே இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வந்தவனே வீட்டுல இருக்கவங்கள வெளியில போக சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை ரசூலுல்லாஹ்க்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. அப்போ ஒரு ஆண் ஒரு குடும்பத்துல திருமணம் செஞ்சுட்டா அந்த பெண்ணுடைய குடும்பமும் இவங்களுடைய குடும்பம் தானே. அதுதான் ரசூல் அப்படி சொன்னோடனே ரசூலுல்லாஹ் வந்து அந்த இடத்துல சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு ஹிஜ்ரத் செய்ய அனுமதி கொடுத்துட்டான், அதனால நம்ம வந்து கிளம்புவோம், இந்த டைமுக்கு நான் இப்படி கிளம்புறேன், எல்லா யோசனையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் திரும்புறாங்க. எப்ப இரவு வர வரை ரசூலுல்லாஹ் காத்திருக்காங்க. இரவு வந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தன்னுடைய படுக்கையில அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள படுக்க வச்சு யமன் நாட்டுல இருந்து வாங்கி வந்த ரசூலுல்லாஹுடைய பச்சை நிற கம்பளி போர்வை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள போத்துக்க சொல்லிட்டு, அலியே நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வந்து இருக்காங்க. ரசூலுல்லாஹ் இருக்காங்க. இந்த குறைஷி காஃபிர்களும் நடுநிசை அந்த நைட்டு இருள் சூழ்ந்தவனே வாளை ஏந்தி ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை முற்றுகை இட்டுட்டு அவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து நைட்டு சீக்கிரம் இஷா முடிச்சுட்டு நைட்டு சீக்கிரம் தூங்கிடுவாங்க, காலையில தஹஜ்ஜத் எந்திரிச்சு தொழுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வீட்டுல இருந்து பள்ளிக்கு வந்து தானே தொழுவாங்க. அந்த டைம்ல நம்ம எல்லாம் ஒரே பாய்ச்சல ரசூலுல்லாஹ் மேல பாஞ்சு கொலை செஞ்சிருவோம்னு சொல்லி யோசனை திட்டங்கள் தீட்டுறாங்க. அது போல காத்திருக்காங்க. அப்ப அபூஜஹல் இருக்கான்லே அவன் சொல்றான், முஹம்மது எப்படி என்ன நம்புனவங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் நீங்க தலைவராக அரசர்களாக ஆவீங்க, நாளைக்கு மறுமையில கூலி இருக்கு, நல்ல ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே என்னை ஏத்துக்காம மரணிச்சவங்களுக்கு மௌத்துக்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்படும், அப்ப வந்து நரகத்துல போட்டு அவங்களுக்கு வந்து வேதனைகள் செய்யப்படும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்களுடைய நிலைமை என்னன்னு சொல்லி கிண்டலா ரசூலுல்லாஹ் பத்தி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது நைட்டோட இரவு பகுதியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த ஆயத்தை ஓதுறாங்க. அல்லாஹ் சொன்னபடி, وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا وَمِنْ خَلْفِهِمْ سَدًّا فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ. அல்லாஹ் இதுல என்ன சொல்லியிருக்கானா, நாம் அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு பின்னாலும் தடுப்பு சுவர்களை ஏற்படுத்திட்டோம், அவர்களால ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியாது அப்படின்னு இந்த ஆயத்தை ஓதி தன்னுடைய கைகள்ல மண்ணை எடுத்து அந்த காஃபிர்கள் மேல தூவிட்டு ரசூலுல்லாஹ் போயிடுறாங்க. அவ்வளவு நேரம் தெளிவா இருந்த அந்த காஃபிர்கள் ரசூலுல்லாஹ் ஓதி வெளியில போற சமயத்துல அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மயக்க நிலையை கொடுத்துறான். அவங்க முன்னாடி என்ன நடக்குதுன்னே தெரியல. அவங்க ரசூலுல்லாஹ்வும் போயிடுறாங்க. ரசூலுல்லாஹ்வும் அந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுறாங்க. இந்த குறைஷி காஃபிர்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனா காத்திருக்காங்க, ரசூலுல்லாஹ் உள்ளதா இருக்காங்க. அப்ப வெளியில இருந்து வந்த ஒரு நபர் சொல்றாங்க, நீங்க இங்க என்ன பண்றீங்க, யாருக்காக காத்திருக்கீங்கன்னு கேட்கும் போது முஹம்மதுக்காக காத்திருக்கோம் அந்த குறைஷி தலைவர்கள் எல்லாம் சொல்லும் போது அவர் சொல்றாரு, முஹம்மது இப்பதான் வெளியில போனாரு,
நான் அவரை பார்த்துட்டு தான் வரேன், அவங்களுடைய தலைகள் எல்லாம் மண்ணெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு அப்பதான் தெரியுது நம்ம மேல மண் தூவப்பட்டிருக்குன்னு. தலையெல்லாம் தட்டிட்டு அவங்களுக்கு அப்ப கூட நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோன்னு தெரியல. அந்த வீட்டோடைய கதவுடைய வாயில எட்டி பாக்குறாங்க. அங்க வந்து ரசூலுல்லாஹ்வுடைய படைக்கல அலி ரலியல்லாஹு அன்ஹு தான படுத்திருக்காங்க. அலி ரலியல்லாஹு பார்த்து ரசூலுல்லாஹ் தான் படுத்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு முஹம்மது இங்க தான் படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அங்கேயே படுத்திருக்காங்க. ரசூலுல்லாஹ் இந்த நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு போறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து தான் வந்து ஹிஜ்ரத் வந்து செய்யறாங்க. இந்த குறைஷி காஃபிர்கள் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. காலையில விடியுது. அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த படுக்கையிலேருந்து எழுந்ததை பார்த்தோன்னே இந்த குறைஷி காஃபிர்களுக்கெல்லாம் வந்து அப்பதான் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோன்னே தோணுது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட கேட்குறாங்க, முஹம்மது எங்கன்னு சொல்லி கேட்கும் போது ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி மறுத்துறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுல இருந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுல இருந்து பின்வாசல் வழியா ஹிஜ்ரத்துக்கு வந்து கிளம்பிடுறாங்க. அந்த ஹிஜ்ரத்துக்கு வந்து எப்பவும் போற வழியில போகல, ஏன்னா காஃபிர்கள் நம்மளை தேடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புதிய திசையின் பக்கம் வந்து போறாங்க. அப்படி போகும்போது 5 மைல் தூரத்தை வந்து கடந்து போறாங்க. அப்படி கடந்து போகும்போது அங்கதான் சவுரு குகையை வந்து அடையிறாங்க. இப்போ இங்க அபூஜஹல் வந்து இப்ப கேக்குறான், அலி ரலியல்லாஹு அன்ஹு எதுவுமே சொல்லிக்கல இல்லையா. உடனே அபூஜஹல் நேரா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு போறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல கேக்குறாங்க. அப்ப கதவு தட்டும்போது யார் வராங்கன்னா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தான் வராங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வந்தோடனே உங்களுடைய தந்தை எங்கன்னு கேட்கும் போது அவங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்ப அபூஜஹல் வந்து அவங்களுடைய கன்னத்துல அரைஞ்சிடுறாங்க. அரைஞ்சவனே அவங்களுடைய காதுல இருந்து அந்த தோடு இருக்கு இல்லையா, அது கிழிஞ்சு கீழே விழுந்துருது. இதுக்கு அப்புறமா அவங்க வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லி மறுத்துறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹ்வை இந்த குறைஷி காஃபிர்கள் வலை வீசி தேடுறாங்க. அப்ப அவங்க அறிவிப்பு செய்யறாங்க, யார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலையையும் ரசூலுல்லாஹ்வுடைய தலையையும் உயிரோடவா இல்ல கொலை செய்தோ கொண்டு வராங்களோ ஒரு தலைக்கு 100 ஒட்டகங்கள் வீதம் 2 தலைக்கு 200 ஒட்டகங்கள் கொடுக்கறதா வந்து இவங்க அறிவிப்பு செய்யறாங்க. அப்ப வந்து குதிரை வீரர்கள் இன்னும் நிறைய படை வீரர்களும் ரசூலுல்லாஹ்வை சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பத்திரமா சவுரு குகை போய் சேர்ந்துடுறாங்க. சவுரு குகை போனவனே அங்க ஃபர்ஸ்ட் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் தான் முதல்ல உள்ள போவேன், ஏன்னா அங்க ஏதாவது பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களை தீண்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதல்ல அந்த குகைக்குள்ள போய் சுத்தமெல்லாம் செய்யறாங்க. சுத்தமெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் போறாங்க. போகும்போது அந்த மலை எப்படின்னா சவுரு குகை மிக உயரமானது, கரடு முரடான பாதை, ரொம்ப கடினமான பாறைகளால இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய கால்கள் காயம் அடைஞ்சிருச்சு. சில வரலாற்றுகளை குறிப்பிடுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தன்னுடைய பாதங்களை வந்து யாரும் வந்து கண்டுபிடிச்சு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய குதிங்கால்களெல்லாம் நடந்து வந்தாங்க. அதனால அவங்களுடைய கால்கள் காயம் அடைஞ்சிருச்சுன்னு சில வரலாற்றுல சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதங்கள் வந்து காயமடைஞ்சிருச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் தன்னுடைய தோள்களை ரசூலுல்லாஹ்வை தூக்கி சுமந்து அந்த மலை மேலே ஏறி கூட்டிட்டு போறாங்க. அங்க போனோடனே நிறைய ஓட்டைகள் இருக்கு. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மேல் ஆடையை கலட்டி அந்த ஓட்டைகளை அடைச்சிட்டு இன்னும் 2 ஓட்டைகள் மீதம் இருக்கு, அதை தன்னுடைய கால்களால அடைச்சிடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மடியில படுத்து தூங்கிடுறாங்க. அப்படி தூங்கினவுடனே ஏதோ ஒரு விஷ ஜந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலை தீண்டிடுது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால கால் அசைக்கவும் முடியல, வலி தாங்கவும் முடியல. ஏன்னா மடியில படுத்திருக்கிறது ரசூலுல்லாஹ் நல்லா அயர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கண்ணுல இருந்து அந்த வலி தாங்காம கண்ணீர் வலியுது. அந்த கண்ணீர் வலிந்து ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துல பட்டோன்னே ரசூலுல்லாஹ் எந்திரிச்சிடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒன்று கடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் தன்னுடைய உமிழ் நீரை வச்சு அந்த இடத்த தடவி அவங்களுக்கு ஷிஃபாவை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அவங்க இது மாதிரி 3 நாட்கள் அந்த இடத்துல வந்து குகையில தங்குறாங்க. இந்த 3 நாட்கள் தங்கும் போதும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து தினமும் நைட்டு வந்து தங்கிட்டு காலையில விடியறதுக்கு முன்னாடி சீக்கிரமா மக்காவுக்கு வந்துருவாங்களாம். இதை பத்தி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொல்றாங்க,
அபூபக்கர் வந்து மிக புத்திசாலியான கூர்மையான பையனா இருந்தா ரசூலா பத்தி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி யாராவது மக்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க வந்து அதை ஞாபகம் வச்சு கொண்டு போய் இந்த நைட்டு குவையில வச்சு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. தினமும் இரவு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்த அவங்களுடைய அடிமை ஆமீர் இப்னு புஹைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அந்த ஆட்டுகளை மேய்ச்சிட்டு சவுரு குகைக்கு நைட்டு இருட்டினோனே போய் பால்களை கறந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்படிதான் அவங்க 3 நாள் கழிஞ்சிச்சுன்னு சொல்லி வரலாற்றில் குறிப்பிடுறாங்க. இன்னமும் சொல்றாங்க, ஆமீர் இப்னு புஹைரா ஆடுகளை மேய்ப்பாங்க இல்லையா, அப்துல்லாஹ் இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலையில அந்த சவுரு குகையிலேருந்து மக்காவுக்கு வருவாங்கல்ல, அந்த வழியில் அவங்க கால் தடங்கள் பதிஞ்சிருக்கும். அது யாரும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆமீர் இப்னு புஹைரா அந்த ஆடுகளை அவங்க கால் தடங்கள் மேலேயே மேய்ச்சிட்டு வருவாங்க. மேய்ச்சிட்டு வந்து அவங்கள கால் தடங்கள் வந்து அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சவுர் குகையிலேருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுடைய அடிமையாக இருக்கக்கூடிய ஆமீர் இப்னு புஹைரா ரலியல்லாஹு அன்ஹு இவங்கெல்லாம் வந்து மதீனாக்கு இப்போ வந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து வழிகாட்டியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த வழிகாட்டியை தேர்ந்தெடுக்கிறவங்கள இந்த இடத்துக்கு வந்துருங்க, அவங்களுக்கு கூலியே 2 ஒட்டகங்களை வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அவங்க வந்தவனே எல்லாரும் போகிற வழியில் கூட்டிகிட்டு போகாமல் கடல் வழியாக ரசூலுல்லாஹையும் அவங்களுடைய தோழர்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கடல் வழியாக சுற்று வழியாக கூட்டிகிட்டு போய் மதீனால வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி இந்த கடல் வழியாக போகும்போது நிறைய இடத்துல வந்து அவங்க ஓய்வு எடுப்பாங்க. அது மதிய வேலை ரொம்ப வெயிலாக இருக்குது, ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துலனா அவங்க அங்கே ஸ்டே பண்ணி போவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இங்கே மக்கால இருக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பத்தினர் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களுக்கு ரசூலுல்லாஹ் எங்கே போனாங்க அப்படிங்கிறது தெரியலை. அப்போ ஒரு சப்தம் வருது. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, இந்த மாதிரி வானத்திலேருந்து ஒரு சப்தம் வந்துச்சு, மக்கள் எல்லாம் அந்த சப்தம் வந்த பக்கம் போகிறாங்க, ஆனால் ஆள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சப்தத்தில் ரசூலுல்லாஹும் அவங்களுடைய தோழரும் நல்ல முறையில் தான் இருக்காங்க, இந்த நல்ல முறையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மதீனாவுக்கு போனாங்க அப்படின்ற செய்தியை மறைமுகமாக நாங்கள் கேட்டோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரொம்ப நிம்மதியாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க ட்ராவல் செஞ்சு கூஃபா அப்படின்ற இடத்துல போகிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு 3 நாள் மக்கால தங்கி ரசூலுல்லாஹ் கொடுத்த அந்த அமானித பொருட்களை உரியவர்களுக்கு ஒப்படைக்கிறாங்க. உரியவர்களுக்கு ஒப்படைச்சிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு கால்நடையாக நடந்து கூஃபாக்கு வராங்க. கூஃபாவில் ரசூலுல்லாஹ் 3 நாட்கள் தங்கி இருக்காங்க. கூஃபாவில் தங்கி இருந்துட்டு அங்கே ரசூலுல்லாஹ் கூஃபாவில் முதல்ல ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. அந்த பள்ளிவாசல் இதுதான் நம்ம இஸ்லாமுக்கு அப்புறம் கட்டப்பட்ட இறையச்சத்துடன் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசலாக இருக்குது. இந்த பள்ளிவாசலை ரசூலுல்லாஹ் தொழுக வைக்கிறாங்க, மற்ற சஹாபாக்கள் தொழுகிறாங்க. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா ரசூலுல்லாஹ் கூஃபாவில் தொழுதுட்டு அல்லாஹ்வுடைய வஹி வருது, நீங்கள் வந்து மதீனாவுக்கு புறப்படலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ்க்கு அனுமதி வந்தோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து ஹிஜ்ரத் செஞ்சு புறப்படுறாங்க. அப்படி போகிற வழியில தான் சுரக்கா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து வராங்க. அதாவது முன்னாடி அவங்க வந்து 200 ஒட்டகங்களை வந்து பரிசு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய தலைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு தலைக்கும். இவங்க பிடிக்கணும், எப்படியோ நம்ம இவங்களை வந்து பார்த்துடுறாங்க. ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவையும் அவங்களை பிடிக்கணும்னு அவங்க போகும்போதெல்லாம் அவங்களுடைய ஒட்டகங்கள் பூமியில் போய் மாட்டிக்குது. அப்போ சுரக்கா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எனக்காக அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் துவா செய்கிறாங்க. துவா செஞ்சோன்னா அங்கே கால்கள் விடுவிக்கப்படுது. திருப்பவும் ரசூலுல்லாஹ் பிடிக்கணும்னு முன்னேறி சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்க. அப்படி முன்னாடி போகும்போது திருப்பவும் அவங்களுடைய அந்த குதிரையோட கால்கள் பூமியில் மாட்டிக்கொள்ளுது. திருப்பவும் சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு வந்து அல்லாஹ் கிட்ட துவா செய்ய சொல்லி கேட்குறாங்க. இது போல் 3 வாட்டி நடந்தவனே அந்த இடத்துல சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் பாதுகாப்பாக மதீனாவுக்கு போங்க, நான் உங்களை பார்த்ததாகவும் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பிடுறாங்க. அப்போ சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்த வழியில் நிறைய காஃபிர்கள் வராங்க. அப்போ சொல்கிறாங்க, அப்பா சுரக்கா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நீங்கள் திரும்பி போங்க, நான் அந்த பக்கம் போய் பார்த்தேன், யாருமே இல்லைன்னு சொல்லி அவங்கள தன்னோட கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இது போல் ரசூலுல்லாஹ் வந்து இதுக்கப்புறம் பாதுகாப்பாக வந்து மதீனாவுக்கு வந்து போய் சேர்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னா எப்போவுமே ரசூலுல்லாஹுக்கு பின்னாடி தான் போவாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க தோற்றத்தில்
வாலிபருடைய தோற்றத்திலையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் வயோதிக தோற்றத்திலையும் இருக்காங்க. முன்னாடி போகும்போது அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹ் எந்த மக்களுக்கும் அறிமுகம் இல்லாத முகம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வியாபாரத்துக்காக எல்லா இடத்துலையும் போயிட்டு வருவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி இல்லைல்ல, யாருக்கும் தெரியாத முகம். அதனால ரசூலுல்லாஹ் முன்னாடி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி போவாங்க. யாராவது ரசூலுல்லாஹ் பத்தி இது யாருன்னு கேட்டால் எனக்கு வழிகாட்டுபவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் எல்லாம் என்ன நினைச்சுக்குவாங்க, இவங்க போறதுக்கு வழி தெரியாம இவங்க காட்டுறாங்க, ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லி நினைச்சுப்பாங்க. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த நியத்துல சொல்லியிருக்காங்கன்னா, ரசூலுல்லாஹ் வாழ்க்கை ஃபுல்லா நம்ம எப்படி வாழணும், இஸ்லாத்துடைய வழிகாட்டின்னு நினைச்சு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹிஜ்ரத்தின் போது நாலாபுறமும் சூழ்ந்து பாதுகாத்துக்கிட்டே போவாங்க. ஒரு சில டைம் வலது பக்கத்துல நடப்பாங்க, ஒரு சில டைம் இடது பக்கம், ஒரு சில டைம் முன்னாடி பின்னாடி. ஏன்னா எந்த திசையில இருந்தும் காஃபிர்களால ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த இடத்துல தீங்கு ஏற்பட்ட கூடாதுன்னு ரொம்ப கவனமா பாதுகாத்து ரசூலுல்லாஹ்வை மதீனாவுக்கு கூட்டிட்டு போவாங்க. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தன்னுடைய தோழர்கள் எந்த அளவுக்கு பிரியம் வைத்தார்களோ அதுபோல நாமும் ரசூலுல்லாஹ் மேல தான் உயிரை விட அதிகமா பிரியம் வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.